இல்லை விஜய் மட்டும் தான் குடிக்கிறாரா? நீங்களாம் டீ டோட்டலரா? அப்படி மூடியில் ஊற்றி மூஞ்சிக்கிட்ட காமிச்சாலும் தப்புக்குன்னு மயக்கம் போட்டு வந்துடுறீங்களா? ஒரு ஃபுல் அடித்தாலும் தெளிவாக யாரை வேணால் திட்டணுமா? சொல்லுப்பா, யாரை திட்டணும் அப்படின்னு திட்ட ஆளுங்க தானே. புரியுதா? இதெல்லாம் டிஃபேம். இது எல்லாம் பண்ணியும் விஜய்க்கு தேவையில்ல. மாறா விஜய் அந்த சைடு நவுந்தாரில் கப்புன்னு பிடிச்சிக்கினாங்க. வாரசா இதுக்கு தான் வெயிட் பண்ணணும். பார்த்தியா உன்னை என்ன மாதிரி வச்சு செய்கிறாங்க. நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம். உனக்கு என்ன வேணும்? சிபிஐ விசாரணை வேணும், பண்ணி கொடுக்கலாம். யார்கிட்ட? அண்ணன்ட்ட தானே, இன்னும் வேறு என்ன கேளு அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கும்பல் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணோன்னா லைட்டாக தடுமாறுறாரு. ஆனால் ஒன்ஸ் இவர்கள் என்டர் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அப்போ விஜயை நோக்கி நகர்றதுன்றது கிட்டத்தட்ட வெற்றிகரமாக விஜயை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் அப்படின்றது தான். இனி என்ன, இன்னும் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் அப்படியே போவோம். இதுதான் இன்னைக்கு இவர்களுக்கு வர்ற பெரிய பிரச்சனை. இதில் சட்டசபையில் இதில் இந்த பிரச்சனை வந்த உடனே நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றத்தில் இங்கே வழக்கு போட்ட ஜிஎஸ் மணி இங்கே ரிஜெக்ட் ஆனோன்னு அவர் சிபிஐ விசாரணை கேட்டு அங்கே போகிறாரு. 3 உறவினர்களை இழந்த 3 பேர் மனுதாரர்கள் போகிறாங்க. விஜய் தாவேகா தரப்பில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும்னு கேட்டு அவங்க போகிறாங்க. இந்த 5 மனுதாரரும் போனோன்னா அதில் அந்த வழக்கு விசாரணைலாம் நடக்குது. விசாரணையில் பல கேள்விகள் வருது. உடற்கூறு ஆய்வுலேருந்து பல விஷயங்கள் கேட்குறாங்க. பல விஷயங்கள் இவர்கள் தடுமாறுகிறாங்க, பதில் சொல்ல முடியாமல். இந்த வழக்கு தள்ளி வச்சு தீர்ப்பு திங்கக்கிழமைன்றாங்க. இதுக்கு நடுவில் 2 பேர் நான் வந்து மனுலாம் கையெழுத்து போடலன்னு ஒருத்தரும், இவர் 8 வருஷமாக பிரிஞ்சிருக்காரு. 8 வருஷம் இல்லை, 80 வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் பயாலஜிக்கல் ஃபாதர் அவர்.